ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை அதிரடியாக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தனம் சௌந்தர்யாவை எங்கே தேடியும் கிடைக்கலங்கிற விஷயத்த வீட்டில் வந்து சொன்னதுமே ருக்கு மரகோதம் எல்லாரும் பதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சத்திரியன் வந்து எல்லா இடத்துலையும் தேடினீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கத்து பதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யாவை பார்த்தோம் அப்படின்னா திவாகர் கடத்தி கொண்டு போய் மயங்க வச்சு இப்போ வேறு இடத்துக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வரப்போகிற எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா சௌந்தர்யாவை சண்முகத்துக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ சண்முகத்துக்கிட்டே இந்த விஷயத்த சொன்னதுமே அவருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. இப்போ சண்முகத்தோட வீட்டில் இருந்து அவங்க அம்மாவை சொல்லவா வேணும், ஏன்னா இவங்க பெரியமா அவங்க சித்திக்கிட்ட வந்து எல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னதுமே இப்போ அவங்க வந்து என்னன்னா மண்ணெல்லாம் வாரி விட்டு இவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்பவுமே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதை தாங்க முடியாத ருக்கு வந்து ரூம்குள்ளார போய் கதவை முடிக்கிறாங்க. எல்லாரும் கதவை தட்டிக்கிட்டு இந்த பக்கத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தனம் வந்து இந்த விஷயத்தில் ஏதோ வேற பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு போலீஸில் போய் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சீக்கிரமாக அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸில் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற ஒரு சீரியல், அதாவது வெற்றி அப்படின்னு நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா எப்படி போட் சீனு கடலில் கடத்தி கொண்டு போய் வைக்கிறதுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் இன்றைக்கி எபிசோடில் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக காட்டினாங்க. அடுத்த வாரம் அப்படிங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டில் சௌந்தர்யா வந்து அப்படியே மயக்கம் போட வச்சு வாயெல்லாம் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி கட்டி போட்டில் கடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ போலீஸில் போய் தனமும் சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்த அதிரடியில் யார் இறங்க போகிறா, எப்படி தனத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சமப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே தரையில் அப்படின்னாக்க பார்த்தா தனம் கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா பார்த்தோம் அப்படின்னா சண்முகம் இருக்கார்ல அவர் தேடி கண்டுபிடிப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இப்போ போட்டில் கடத்தி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது வேறு எதுவும் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்களா, இல்லை எப்படி வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி புரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த கல்யாண விஷயமா மாலைலாம் வாங்கும்போது பார்த்தா சாலுமா கேட்டாங்க தனத்துக்கிட்ட, மாலை யாருக்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்னோட ஃப்ரெண்டு மீனான்னு ஒருத்தவங்க வந்து பூ வித்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. நான் கூட அப்போ என்ன நினச்சேன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இருக்கக்கூடிய மீனா கிட்ட சொல்கிறாங்க, அதனால் அந்த கதையை இதுக்குள்ளார கொண்டு வருவாங்க, முத்துலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். பொதுவாகவே ஒரு சீரியலுக்கு இன்னொரு சீரியலில் இருக்கக்கூடிய ஹீரோவோ ஹீரோயினோ வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த சீரியல் கொஞ்சம் நல்லா ஓடுறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி விடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்க்கும்போது ஒருவேளை இந்த பிரச்சனைக்குள்ளார முத்து மீனா அவங்க வருவாங்களா, அது மாதிரிலாம் எதுவும் ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வருவாங்களா, இல்லை ஏற்கனவே அங்கே சிறகடிக்க ஆசை சீரியலில் பெரிய பிரச்சனையாக கதை ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் அதெல்லாம் எதுவும் கொண்டு வராமல் இப்போ தனம் வந்து கடலுக்குள்ளாரெலாம் போய் காப்பாற்றுற மாதிரிலாம் ஒரு மூமெண்ட்டை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் அடுத்து வர ஸ்டோரி சம்மந்தமாக செம சூப்பரான ப்ரொமோ வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.